بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 273வது வசனத்தில் அதனுடைய ஆரம்ப பகுதியை மட்டும் பார்த்தோம். திருப்பி ஊருக்கு அதிலிருந்து வருவோம். லில் ஃபுகராய், நீங்கள் செலவிட்டால் கூலி வழங்கப்படும்னு சொன்னான்ல இதுக்கு முந்தின வசனத்தில், அந்த தொடர்ச்சியாக லில் ஃபுகராயி, ஏழைகளுக்கு நீங்கள் செலவிட்டால் திருப்பி தரப்படும். எந்த ஏழைகள்? அல்லதீன உஹ்சிரு, அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஃபி சபீலில்லாஹி, அல்லாஹுடைய பாதையிலேயே அவங்க கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்னா மார்க்க பணி செய்வதற்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தகைய ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? செலவிடுங்கள், அல்லாஹ் திருப்பி தருவான். அவங்க லா எஸ்தத்தி உன லர்பன் ஃபில் அர்லி, இந்த சொல்ல நம்ம விளங்கிக்க வேண்டிய ஒரு சொல்ல. லரபண்டா நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம், அடித்தான்னு சொல்லி. அந்த ஒரு அர்த்தம் தான் அதிகமான இடங்களில் வரக்கூடிய ஒரு அர்த்தம். இந்த லரபாவுக்கு பிறகு அந்த ஃபீங்கிறது வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ என்ன அர்த்தமாயிரும்னா பயணம் செய்தான்னு அர்த்தமாயிரும். இப்போ லர்பன் ஃபில் அர்லின்னா பூமியில் பயணித்தல்னு அர்த்தம். பயணம் அடித்தல்னு அர்த்தம் கிடையாது. பூமியில் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு லரப ஃபில் அர்லி. இந்த லரபாவுக்கு பிறகு ஃபில் அர்லின்னு வரக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அடித்தல்ங்கிற அர்த்தம் கொடுக்க முடியாது, பயணம் செய்தல்ங்கிற அர்த்தம் தான் கொடுக்க முடியும். இது அரபு மொழியில் ரொம்ப சர்வசாதாரணம். குர்ஆனில் கூட இந்த லரப ஃபில் அர்லிங்கிற இந்த ஸ்டைலில் நிறைய இடங்களில் வந்திருக்கிறது. அதுகளையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அதாவது 3வது சூறாவில் 156வது வசனத்தில் இதா லரபு ஃபில் அர்லி, அவர்கள் பூமியில் பயணிக்கும் பொழுது, அடிக்கும்போது அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. இதா லரபு ஃபில் அர்லி, அவர்கள் பூமியில் பயணிக்கும் போது அப்படிங்கிற வாசகம் 3:156 இருக்கிறது. அதே மாதிரி 4:94 இதா லரப்தும் ஃபி சபீலில், அல்லாவின் பாதையில் நீங்கள் பயணிக்கும் போது, அடிக்கும்போது கிடையாது, அல்லாவுடைய பாதையில் நீங்கள் பயணிக்கும் பொழுது. அதே மாதிரி 4:101 ஒய்தா லரப்தும் ஃபில் அர்லி, பூமியில் நீங்கள் பயணிக்கும் பொழுது அப்படிங்கிற விஷயம் வருது. அதே வாசகம் 5:106 இன் அன்தும் லரப்தும் ஃபில் அர்லி, பூமியிலே நீங்கள் பயணம் செய்து போவீர்களே ஆனால், லரப்தும் என்றால் அடித்தீர்கள் அர்த்தம், லரப்தும்னா சாஃபர்த்தும் பயணித்தீர்கள் அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி 73வது சூறாவில் 20வது வசனத்தில் வாகரூன எல்ரிமூன ஃபில் அர்லி, ஒரு சாரார் அல்லாவுடைய பாதையில் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சாரார், ஆகருன்னா இன்னொரு சாரார், எல்ரிபூன ஃபில் அர்லி, அவங்க பூமியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பிழைப்பு தேடி. எபுத்தகுணமின் ஃபதலில்லா, அல்லாவுடைய பிழைப்பை தேடி, ரிசுக்கை தேடி போகிறாங்க. அதுக்கு பூரா லரப எல்லாம் பயன்படுத்துகிறான். இப்போ லரபங்கிற வார்த்தைக்கு பிறகு பூமியில் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னான். ஃபில் அர்லின்னு வந்துருச்சுல, எங்கெல்லாம் லரபண்டு அதுக்கு பின்னாடி ஃபில் அர்லின்னு வந்துவிட்டு லரப மட்டும் இல்லை, லரப எல்ரிபோ லரபோ, லரபோலேருந்து பிறந்த அனைத்து வார்த்தைகளும். அப்போ லரபோலேருந்து பிறந்த அனைத்து வார்த்தைகளுக்கும் பின்னாடி ஃபில் அர்லிங்கிறது வந்துவிட்டது என்று சொன்னால் அதுக்கு சஃபரு என்று அர்த்தமாயிரும், பிரயாணம். சரி, இப்போ இதுக்கு வசனத்துக்கு வருவோம். அப்போ அல்லாவின் பாதையில் அவங்க கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. லா எஸ்தீவுன, இஸ்தா என்றால் சக்தி பெற்றான் அர்த்தம். லா எஸ்தீவு என்றால் சக்தி பெற மாட்டான், அதனுடைய பன்மை லா எஸ்தீவுன, சக்தி பெற மாட்டார்கள். எதற்கு சக்தி பெற மாட்டார்கள்னா லர்பன் ஃபில் அர்லி, பூமியில் பயணம் செய்ய சக்தி பெற மாட்டார்கள். அவங்க இங்கே நீ இருக்கணுன்ற எப்படி சக்தி பெறுவாங்க? நீ பள்ளிவாசலில் தான் இருந்தாகணும், இங்கே தான் வேலை செஞ்சு ஆகணும், அல்லது இராணுவத்தில் நீ இருந்து ஆகணும், இங்கே விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு இப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவங்கள ஒரு இதில் கட்டி போட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு நினைச்சபடி பிரயாணம் பண்ண இயலுமா? இயலாது. லா எஸ்தீவுன, அவர்கள் சக்தி பெற மாட்டார்களே. லர்பன் ஃபில் அர்லி, பூமியில் பயணம் மேற்கொள்ள சக்தி பெற மாட்டார்களே, அந்த மாதிரி ஃபக்கீர்களுக்கு செலவழியுங்கள். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே மட்டுப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். ரெண்டாவது
அவங்களுக்கு அதன் காரணமாக சம்பாதிக்க போக முடியாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்களாக இருந்தால், அப்படிப்பட்ட ஃபக்கீர்களுக்கு நீங்கள் ஃபக்கீராகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஃபக்கீராக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான், பணக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு வர்ற வாடகை வச்சுட்டே வாழ்ந்துருவான். மறையணத்துக்கு இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் வேலை செய்கிறதுக்கு அவன் இந்த ஜக்காத்து சதக்காவெல்லாம் வாங்கணும். ஃபக்கீராக இருக்கணும். 3 கண்டிஷன் இது வரைக்கும். ஃபக்கீராக இருக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அதன் காரணமாக தொழில்துறை செய்ய முடியாதவர்களாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு நீங்கள் செலவிட்டால் உங்களுக்கு திருப்பி தரப்படும். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதை விட முக்கியமாக ஒன்றை வலியுறுத்துகிறான். என்னென்னு கேட்டால், அந்த இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹிஜ்ரத் பண்ணி பள்ளிவாசல்லே தங்க வைக்கப்பட்ட சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, திண்ணை தோழர்கள், அதாவது மக்காவிலேருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க, ஏழைகளாக வந்துட்டாங்களா, இவங்களை மதீனாவாசியோட ஜாயிண்ட் பண்ணுறாங்க ரசூலுல்லாஹ். நீ இவர் வச்சுக்க, நீ இவரை கவனிச்சிக்க, இவர் ஓம் பொறுப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கொடுக்குறாங்கல்ல. கொடுத்தது போகவும் முஹாஜிர்கள் மிச்சமாக இருக்கிறாங்க. அவங்கள அரவணைக்கு ஆள் பத்தலை. அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பள்ளிவாசல் திண்ணையில் படுத்துக்கிறேங்கன்ட்டாங்க. சுஃபான்னா திண்ணை, அஸ்ஹாபு சுஃபான்னா திண்ணை வாசிகள். திண்ணை வாசிகள்னா யாருன்னு கேட்டால், வெளியூர்லேருந்து அவங்கள அரவணைப்பதற்கு ஆள் கிடைக்காம, மதீனாவுடைய ஆள் கிடைக்காம பள்ளிவாசலே தங்கி கொண்டவர்களுக்கு பேர் என்னென்னா திண்ணை தோழர்கள்பாங்க, அஸ்ஹாபு சுஃபாங்கிறாங்க. அப்போ அந்த ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, பள்ளிவாசலே கிடப்பாங்க. பார்க்குறவன் என்ன நினைப்பான்னா, என்னடா இவங்க வந்துக்கிட்டு ஒரு கடைக்கும் போக மாட்டேங்கிறாங்க, தொழிலுக்கும் போக மாட்டேங்கிறாங்க, அது பாட்டுக்கு பள்ளியிலே கதியாக கிடக்கிறாங்களோ, பறக்கத்தான் காசு பணம் வச்சுருப்பாங்களோ, நிறைய காசு இருக்குமோன்னு நினைப்பாங்களாம் பார்க்குறவங்க. அவங்களுடைய அந்தரங்க நிலையை தெரியாதவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் நல்ல வசதியாக இருப்பாங்க போல இருக்கு, அப்படி தான் நினைப்பாங்க. நீங்கள் எந்த வேலைக்கும் போக மாட்டேங்கிறீங்க, பள்ளிவாசல்லையே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உசுரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதை பார்த்தா ஒருத்தன் என்ன நினைப்பான், பறக்கத்தான் வீட்டில் வச்சுருக்கார் போல இருக்குது, சம்பாரித்து கொடுக்கணுங்கிற நிலையில் அவர் இல்லை. நீங்கள் எந்த பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்குற உங்களுக்கு தான் தெரியும். பார்க்குறவன் என்ன நினைப்பான்னு கேட்டால், எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் பள்ளியே கதியாக கிடந்தீங்கன்னு சொன்னால் உங்களை வசதி உள்ள நினைப்பான்ல, அதை சொல்கிறான்ல. யஹ்சபுஹும் நினைப்பார்கள், ஹசிபை என்றால் நினைத்தான், அதனுடைய வருங்காலம் யஹ்சபு, யஹ்சபுஹும் அவர்களை பற்றி எண்ணுவார்கள், அல் ஜாஹிலு அறியாதவன், அறியாத ஒருத்தன் அவங்கள பற்றி தெரியாத ஒருத்தன், யஹ்சபுஹும் அவர்களை பற்றி நினைப்பான். ஹசிபை என்றால் 1 2 கணக்குன்றது இருக்குல்ல, அதுக்கும் ஹிசாபும்பாங்க. மனசில் நினைக்கிறோம்ல, அதுக்கும் ஹிசாபு தான். அப்போ யஹ்சபுஹும் அவர்களை பற்றி எண்ணுவான், அல் ஜாஹிலு அறியாத ஒருத்தன். அறிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த திண்ணையில் கிடக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்கன்னு தெரியும். ஒரு புதுசாக வெளியூர்காரன் வர்றான்னு வைங்க, அவன் நினைக்குவானா. யஹ்சபுஹும் அவர்களை பற்றி கருதுவான், அல் ஜாஹிலு அவர் ஜாஹிலு பிஹிம்னு வச்சுக்கணும், அவர்களை பற்றி அறியாதவன், அவர்களை பற்றி அறியாத ஒருவன் கருதுவான், அக்னியா செல்வந்தர்கள் பணக்காரர்கள் என்று எண்ணுவான். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பள்ளிவாசலே கதியாக இருப்பாங்க, பார்க்குறவனுக்கு என்ன செய்யணும், பணக்கார ஆளுக்கான்னு தெரியும். அப்போ யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா அறியாதவர்கள் அவர்களை பற்றி எண்ணுவான். அக்னியா கனி என்பதற்கு ஜம்மு அக்னியா செல்வந்தர்களாக அவர்களை பற்றி நினைப்பார்கள். எதனால் அப்படி நினைக்கிறார்கள்னா, மினத் அஃபுஃபி மின் தஃபுஃபிஹிம், மினத் அஃபுஃபின்னா தஃபுனா சுயமரியாதை, அதாவது சுயமரியாதைன்னு சொல்கிறாங்கல்ல, தன்மானம். அப்போ தன்மானம்ங்கிறதுக்கு வடமொழி சுயமரியாதையுமாங்க. அப்போ தஃபுஃப் என்ற தன்மானத்தின் காரணமாக, மினத் அஃபுஃபின்னா அந்த ஹும்முன்னு வச்சுக்கிறேன், மின் தஃபுஃபிஹிம் அவர்களின் தன்மானம் காரணமாக அவங்கள பணக்காரன் நினைப்பாங்க. அவங்க யார்கிட்டையும் கையேந்துறது இல்லைல்ல, யார்கிட்டையும் கையேந்தாமல் பள்ளியிலே கதியாக கிடந்தாங்கன்னு சொன்னால் அவர்களை பார்க்குறவன் என்ன நினைப்பான், என்னடா அங்கேயே கிடக்குறாங்க, வியாபாரம் இல்லை, தொழிலும் இல்லை, விவசாயம் இல்லை, யார்கிட்டையும் கையை கூட ஏந்த மாட்டேங்கிறாங்க, இந்த ஆளுக்கு வசதியான ஆட்களாக இருப்பாங்கன்னு நினைப்பான்ல. அதெல்லாம் சொல்கிறான், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அறியாத ஒருத்தன் நினைப்பான், அக்னியா அவர்களை பற்றி நினைப்பான், அக்னியா பணக்காரர்கள் என்று அவன் நினைப்பான். எதனால் அப்படி நினைக்கிறான்னு கேட்டால், மினத் அஃபுஃபி அவர்களின் தன்மானத்தின் காரணமாக, சுயமரியாதையின் காரணமாக, கையேந்தி மானத்தை விட்டுட்டு பிச்சை எடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். தன்மானத்தோடு இருந்தால் என்ன செய்கிறோம்னு கேட்டால் பிச்சை எடுக்காமல் இருக்கிறது. அவர்களின் தன்மானத்தின் காரணமாக அவர்களை பார்ப்பவன் பணக்காரர்கள் என்று நினைப்பான். தாரிஃபுஹும் முகமதே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள்,
தாரிஃபுங்கிறது முன்னிலை ஆண்பால் ஒருமை ரசூலுல்லாவை குறிக்கிறது. தாரிஃபுஹும் நபியே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள், பிசீமாகும் அவங்களுடைய அடையாளங்களை வைத்து அறிந்து கொள்வீர்கள். அவங்கள பார்த்தோன்னு உங்களுக்கு அடையாளத்தை வச்சு இவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் வெளியூர்லேருந்து வந்து அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு கையேந்தாமல் வாழக்கூடிய இது கொள்கைவாதிகள் தான் இவங்கன்னு நீ அறிந்து கொள்வாய். தாரிஃபுஹும் அவர்களை நீ அறிந்து கொள்வாய், பிசீமாகும் சீமாண்ட அடையாளம், பிசீமாகும் அவங்களுடைய அடையாளத்தை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். லா எஸ் அலூனன் நாச மக்கள்கிட்ட கையேந்த மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள்னா கையேந்த கேள்வி கேட்கறது இல்லை. சுவாலுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. பிச்சை எடுக்கிறதுக்கு சுவால் தான், ஒரு சந்தேகத்தை தெளிவுறுவதற்காக கேட்குற கேள்விக்கு பேரும் சுவால் தான். இந்த இடத்துல வந்து கையேந்துறது. லா எசலூனன் நாச மக்கள்கிட்ட அவங்க கையேந்த மாட்டார்கள், இல்ஹாஃபன் கெஞ்சியவர்களாக என்ன செய்ய மாட்டாங்க, ஏதாச்சும் கொடுங்களேன் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு அப்படி கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள்ங்கிறான். இவ்வளவும் சேர்ந்து அதில் இப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால், இப்போ தாவா பண்ணி செய்ய வேண்டியிருக்கு. தாவாவில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் எந்த ஒரு ஜமாத்தாக இருந்தால் சம்பளம் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. என்ன நாங்கள் அல்லாஹ்வுக்காக வைக்கிறோம், நாங்கள் தௌஹீதுன்னு சொன்னாலும் அதில் உள்ள ஆட்களுக்கு ஊதியம் உண்டு, ஊதியம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஊதியம்ங்கிறது ஊதியமாக நம்ம கொடுக்கக்கூடாது. அது என்னவா இருக்குன்னு அது ஊக்கத்தொகையாக கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் முதல்ல அவங்க ஃபக்கீரான்னு பார்க்கணும். நல்ல காசு பணம் வச்சுக்கிட்டே தொழில்துறை வீடு வாசல்லாம் இருக்குது, வருமானம் ஒன்று தனியாக வந்துக்கிட்டு இருக்குது, அவங்கெல்லாம் போய் வாங்குறாங்க. அப்படி வாங்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க வேறு தொழில்துறைக்கு போக முடியாத அளவுக்கு இந்த இமாம்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, கொடுக்கலாம். அவங்க ஏழையாக தான் இருக்கிறாங்க, அவங்க எந்த வியாபாரம் பண்ணு பார்க்க முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னு கேட்டால் கையேந்தக்கூடாது. அப்போ நிறைய இந்த பள்ளியில் இமாம் மோதினார் இருக்கிறவங்கெல்லாம் போய் கையேந்துறாங்க வெக்கம் இல்லாமல். இப்போ நீ கையேந்துட்டு அவங்களுக்கு நம்ம தேடி போய் கொடுக்கணும். கண்டிஷன் என்ன? ஒரு பள்ளியில் இமாமாக இருக்காருன்னா யார்ட்டையும் கையேந்தக்கூடாது. அது ஜமாத்தார்கள் பார்த்துக்குருவாங்க. உங்கள் தேவைகளை என்ன செய்வாங்க, ஜமாத்தார்கள் பார்த்துக்குருவாங்க. நீங்கள் கையேந்தக்கூடாது. கையேந்தாமல் இருப்பது அந்த சுயமரியாதையோடு இருப்பது என்பது அவங்களோட ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்போ திருப்பி ஒருக்கா பாருங்கள், லில் ஃபுக்ரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதையில் மட்டுப்படுத்தப்பட்டார்களே அத்தகைய ஃபக்கீர்களுக்காக நீங்கள் எதை செலவிட்டாலும் அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, லா யஸ்ததீவுன அவர்கள் சக்தி வரமாட்டார்கள், இயலாதுன்னு அர்த்தம். இயலாது லர்பன் ஃபில் அர்லி பூமியில் பயணித்தல்ன்றால் சம்பாதிப்பதற்காக பயணித்தல்னு அர்த்தம். பூமியில் பயணித்தல்னு சொன்னால் காசு பணம் தேடுவதற்காக பயணித்து போகுதல் என்பது அவங்களுக்கு இயலாது. யஹ்சபுல் ஜாஹிலு அக்னியா அவர்களை பார்க்கிற ஒரு ஜாஹில், அவர்களை பற்றி அறியாத ஒருவர் அவர்களை பற்றி யஹ்சபு கருதுவார், அக்னியா செல்வந்தர்கள் என்று கருதுவார். எதனால் கருதுகிறார் என்று கேட்டால் மின் தஃபுஃபிஹிம் அவங்களுடைய தன்மானத்தின் அந்த அல்ல நீக்கிட்டு இந்த ஹும்முன்னு வச்சுக்கிற வேண்டியதான். மின் தஃபுஃபிஹிம் அவங்களுடைய தன்மானத்தின் காரணமாக அவங்கள பணக்காரங்கன்னு நினைப்பாங்க. தாரிஃபுஹும் நபியை நீ அவர்களை அறிந்து கொள்வாய், பிசீமாகும் அவங்களோட அடையாளங்களை வைத்து நீ அறிந்து கொள்வாய். லா எசாலுனன் நாச இல்ஹாஃபா மக்கள்கிட்ட கையேந்த மாட்டார்கள். இப்படியான ஃபக்கீர்களுக்கு நீங்கள் எதை செலவிட்டாலும் உங்களுக்கு அப்போ ஊக்கத்தொகையாக நம்ம கொடுக்கணும். தேவைக்கு தகுந்தவாறு சம்பளமாக நிர்ணயிக்காமல், சரி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு இவருக்கு இவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னு கொடுக்கணும். ஒருத்தருக்கு 10,000 தேவை இருக்கும், ஒருத்தர் நான் புள்ளக்குட்டி ஜாஸ்தியாக இருப்பாங்க, அவர் 15,000 தேவை இருக்கும், ஒருத்தருக்கு அதை விடவும் தேவை, மனைவிலாம் நோயாளியாக இருப்பாங்க, சிகிச்சை பண்ண வேண்டி இருக்கும், இவரே ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருப்பார், மருந்து மாத்திரைக்கு 5,000 ரூபா செலவாகும்னா இன்னும் சேர்த்து கொடுக்கணும். இப்படி தேவை கொடுக்கணும். அந்த தேவைகளுக்காக செலவழித்தல் என்பது ஜமாத்தார்கள் பொறுப்பேற்று கொண்டு இப்போ கொடுக்குறான். அன்னைக்கு திண்ணை தோழர்களுக்கு குறித்தான் அது வருது. ஆனால் அதே மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து மார்க்க பணியாளர்களுக்கும் என்ன செய்யும், இது பொருந்தும். அவங்களுடைய நல்லது கெட்ட நம்ம தான் பார்த்துக்கிறணும் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின், இதுவும் மா ஷர்த்து தான். ஏன் ஷர்த்துங்கிறோம், நூனை காணோம்ல, ஒமா துன்ஃபிகூன்னு இல்லையில, ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின் எந்த நல்லதை நீங்கள் செலவிட்டாலும் ஃபைன்னல்லாஹ பிஹி அலீம்
அல்லாஹ் அதை அறிந்தவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ அலீமுன் பிஹி, இப்படி மாறி வரணும், அலீமுன் பிஹின்னு வரணும். அலீமை பின்னாடி எதுக்கு போடுறாங்கன்னு கேட்டால் அந்த ஆயத்து முடிக்கும் பொழுது அந்த மீமிலே வரும்ல லாஸ்ட்டில் இன்னல்லாஹ அலீமுன் பிஹின்னா அந்த ராகம் வராது. அந்த ராகத்துக்கும் குரான் முக்கியத்துவம் கொடுக்குறது. குரான் வந்து ஓதும்போது இதுக்கு இனிமையாக இருக்கிறது அந்த சொற்களுடைய அமைப்பு போடப்பட்ட விதம் இருக்குது இல்லையா, அந்த விதத்தினால தான் அதில் ஒரு ராகம் கிடைக்கிறது. அப்போ இன்னல்லாஹ அலீமுன் பிஹின்னா பிஹிங்கிறது நீட்டுறதுக்குள்ளதா இல்லை. இப்போ இன்னல்லாஹ பிஹி அலீம், அலீம்னு சொல்லி நிப்பாட்டுவதற்கு அதில் ஒரு இனிமை வர்றதுனால என்ன செய்யுதுன்னு கேட்டால் பிஹியை முன்னாடி போட்டு அலீமை பின்னாடி போட்டு கிராமரில் உள்ளது தான், கிராமர் இல்லாமல் இது செய்யலை, இப்படியும் செய்யலாம். இந்த வழிமுறையை குரான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஃபைனல்லாக நீங்கள் எதை செலவிட்டாலும் ஃபைனல்லாக அல்லாஹ் வந்து பிஹி அலீம், அதனை அறிந்தவனாக இருக்கிறான். அறிஞ்சிருக்காங்கிறதுக்கெலாம் என்ன அர்த்தம்னா கூலி கொடுப்பான்னு அர்த்தம். அறிஞ்சிட்டு பேசாமல் போயிட்டுருப்பானா, அறிஞ்சால் கூலி தருவான். அல்லாஹ் இதெல்லாம் அறிஞ்சு வச்சுருக்கான். எதை இவங்க படுற கஷ்டம், சிரமப்படுறது, தியாகம் பண்ணுறது, சுயமரியாதை, இவங்க எதுவும் சம்பாதிக்க தெரியாமல் இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக இருக்கும் பொழுது அவங்களுக்காக வேண்டி நீங்கள் செலவழிச்சிங்க என்று சொன்னால் அதை வந்து அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கிறான். இது வந்து 273. அதுக்கடுத்து இதுவும் செலவழிக்கிறது பற்றி தான் 274வது வசனம் வந்து, அதாவது இந்த வரிசையாக நீங்கள் இந்த தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா பிறருக்காக நல்ல பணிகளுக்காக காசை செலவழிக்கிறத பற்றி தான் அதிகமாக தொடர் வசனங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. இதுவும் அதே விஷயந்தான். எது அல்லதீன யுன்ஃபிகூன, செலவழிக்கிறார்களே அவர்கள், செலவழிப்பவர்கள். அல்லதீன வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த வருங்காலத்தோட சேர்த்து என்னவாயிரும்னு கேட்டால் ஒரு இசுமுடைய அர்த்தத்துக்கு வந்துடும். அல்லதி லரப என்றால் அடித்தவன் என்று அர்த்தம். லரபண்டு அடித்தான். அல்லதியை போட்டவன் என்னவாயிரும்னு கேட்டால் அல்லதியும் லரபவும் சேர்ந்தவுன அடித்தவன் அப்படின்னு வரும். அல்லது எல்ரிபு அடிப்பவன் அப்படின்னு வந்துடும். அல்லது லுரிப அடிக்கப்பட்டவன். இந்த அல்லதி வந்தவுன என்னவாயிரும், ஆளை குறிக்கிற சொல்லாக மாறிடும். யுன்ஃபிக் என்றால் செலவிடுவான், அல்லது யுன்ஃபிக் என்றால் செலவிடுபவன், அல்லதீன யுன்ஃபிகூன என்றால் செலவிடுபவர்கள் அப்படின்னு அர்த்தமாயிரும். பல தடவை சொன்ன விஷயந்தான் மௌசூல் பாடத்தில் நடத்தியிருக்கிறோம். இப்போ 274 பாருங்கள். அல்லதீன யுன்ஃபிகூன் அம்பாலகும், தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கிறார்களே அவர்கள், செலவு செய்பவர்கள்னு சாட்டாக சொல்லிக்கிறான். வார்த்தையை நீட்டாமல் வளவளன்னு போகாமல் சொல் சுருக்கமாக இருப்பதாக இருந்தால் அல்லதீன யுன்ஃபிகூன்னா வந்து செலவழிப்பவர்கள்னு அர்த்தம். அல்லதீன யுன்ஃபிகூன்னா செலவழிப்பார்கள்னு வினை சொல்ல அன்னைக்கு அல்லதீன சேர்ந்த உடனே செலவழிப்பவர்கள்னு ஆளை குறிக்கிறத மாறிக்கிறோம். அல்லதீன யுன்ஃபிகூன செலவிடுவோர், அம்பாலகும் தங்களுடைய செல்வங்களை செலவிடுவோர், பில்லைலி ஒன்னஹாரி இரவுலையும் பகல்லையும், இரவுலையும் பகல்லையும் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய செல்வங்களை செலவு அவங்களுக்கு உரிய சிறப்பை பின்னாடி சொல்ல போகிறான்ல அப்படின்னு அல்ல ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல இரவுனையும் பகல்லையும்ங்கிறதுக்கு அர்த்தம் வந்து எப்போதுமே வந்து இரவுன்னா இரவுன்னு தான் அர்த்தம், பகல்னா பகல்னு தான் அர்த்தம் பொதுவாக. ஆனால் இரவு பகல்னு அப்படி சேர்த்து சொல்லிட்டோம்னு சொன்னால் 24 ஹவர்ஸாக மாறிக்கணும். ஏன்னா அப்போ இரவு பகல்னு வருதில்ல, அப்போ காலை வரலையில் காலை மாலை வரக்கானா, அப்போ காலையில் செலவழித்தா என்னது, ஒன்றுமில்லை கூலி இல்லையா, காலையில் செலவழிக்கலாம்ல, மாலையில் செலவு செய்யலாம்ல. அல்லாஹ் வந்து இரவுலையும் பகல்லையும் தானே சொல்கிறான். அப்படிங்கக்கூடாது. இரவு பகல்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் எல்லா நேரமும் அர்த்தம். இரவு பகலுங்கிறத சேர்த்து சொல்லுவோம், அது இலக்கியமான சொல். அதான் நேரடி அர்த்தம் வந்து ராத்திரிலையும் செலவு செய்கிறது, பகல்லையும் செலவு செய்கிறதுங்கிறது. அதே நேரத்தில் வந்து காலை நேரத்தில் செலவு செய்யலான்னு வைங்க, அதை இந்த சொல் எடுக்காது, நகாருங்கிறதுல வந்து அது எடுக்காது. ஆனால் இந்த ரெண்டையும் செட்டாக சொன்னாங்கன்னு வைங்க, இரவு பகல்னு சொல்வது வந்து 24 மணி நேரத்தை எடுத்துக்கொள்ளும். இரவு ஒரு நாளே 2 பார்ட்டாக பிரிச்சிடுறது. இரவுங்கிற அது ஒரு பாதி நேரம், பகலுங்கிற ஒரு பாதி நேரம், அதில் காலை மாலை இருக்கும். அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லும்பொழுது என்னவாயிரும்னு கேட்டால் எல்லா நேரமும் அர்த்தம். அப்போ அல்லதீன யுன்ஃபிகூன் அம்வாலகும் தங்களுடைய செல்வங்களை செலவழிப்பவர்கள், பில்லைலே ஒன்னஹாரி இரவு, லைலுன்னா இரவு, இரவுலையும் ஒன்னஹாரி பகல்லையும் செலவழிக்கிறவர்கள். அவங்களுக்கு என்னங்கிறது எல்லாம் சொல்ல போகிறான். எப்படி செலவழிக்கிறாங்க, சிர்ரன் வலானியத்தன் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும். அதாவது ராத்திரிலையும் செலவழிக்கிறாங்க, பகல்லையும் செலவழிக்கிறாங்க. அந்த செலவழித்தல் எப்படிலாம் செய்கிறாங்கன்னா ஒருத்தருக்கும் தெரியாமையும் செலவழிக்கிறாங்க, ஊரே பார்க்குற வகையிலையும் செலவழிக்கிறாங்க.
அதாவது சிர்ரன் என்றால் ரகசியம், அது யாருக்கும் தெரியாமல். அலானியத் என்றால் பகிரங்கமாக எல்லாரும் தெரிகிற விதத்தில். அப்போ சிர்ரம் அலானியத்தன், ரகசியமாகவும் வெளிப்படையாகவும். அலானியத்துக்கு வெளிப்படைன்னு அர்த்தம். அப்போ சிர்ரன் ரகசியமாகவும், அலானியத்தன் பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் இரவிலையும் பகல்லையும் தங்களுடைய செல்வங்களை செலவழிக்கிறார்கள் அவர்கள். ஃபலஹும் அவர்களுக்கு இருக்கிறது, கிடைக்கிறது. அஜுருஹும் அவர்களுக்குரிய கூலி அவர்களுக்கு இருக்கிறது. இந்த ரப்பிஹும் அவங்களுடைய இறைவனிடத்தில் இருக்கிறது. அவங்களுடைய கூலி அவங்க இறைவனிடத்தில் அவங்களுக்காக இருக்கிறது. அப்போ செலவு பண்ணுறதுக்குரிய கூலி என்கிட்ட இருக்குப்பான்னு அதில் திரும்ப ஆர்வம் ஊட்டுறான். நீ ராத்திரி பகலாக செலவு செய்ய, ரகசியமாக செய்ய, வெளிப்படையாக செய்ய, எல்லாத்துக்கும் என்கிட்ட வர வைக்கப்பட்டு நான் தருவேன், உனக்கு திருப்பி தருவேன் அப்படிங்கிறான். ஃபலஹும் அஜுருஹும் இந்த ரப்பிஹும் அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் அவர்களுக்கான கூலி இருக்கிறது. உலா ஹவுஃபுன் அலைஹிம் அவர்கள் மீது எந்த ஒரு பயமும் கிடையாது. இந்த லாவுக்கு பிறகு ஹவுஃபுன் வருதுல, பயம், ஒரு பயம் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. லா ஹவுஃபுன் அலைஹிம் அவர்கள் மீது எந்த ஒரு அச்சமும் கிடையாது. ஒலாகும் யஹ்சனூன் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அதாவது ஒலாகும் யஹ்சனூன்னா அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி 274 தான தர்மங்கள் செய்வதனுடைய நன்மைகளைத்தான் நல்லா சொல்லி காட்டுறோம். இது ஒரு விஷயமாச்சா. அதுக்கு அடுத்தது இது இப்போ தான் ஒரு டாப்பிக்கு மாறுது. இந்த செலவழித்தல் என்பது அதுவும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இருந்தாலும் செலவழித்தல்ங்கிறத கடந்து இந்த வட்டி வாங்குறாங்கல்ல, அந்த வட்டி வாங்குறவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை இந்த வசனம். இந்த வசனத்தில் முக்கியமாக இந்த வட்டி வாங்குறவன் மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவான் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஷைத்தான் தீண்டிடுவான்ல ஒருத்தனை, அவனை மாதிரி எழுப்பப்படுவான்னு வருது இந்த வாசம். அந்த கருத்தை விளங்கிக்கிட்டு பிறகு அர்த்தம் செஞ்சால் நல்லாயிருக்கும். இதில் உள்ள செய்தியை இந்த ஷைத்தானால் தீண்டுதல் என்பதனுடைய அர்த்தத்தை முழுசாக முதல்ல விளங்கிக்கிட்டு அப்புறம் இந்த வசனத்தை வாசித்தா உங்களுக்கு தெளிவு கூட கிடைக்கும். அதாவது இந்த வசனத்துடைய கருத்து என்னன்னு கேட்டால், எவன் வட்டி வாங்கி சாப்பிட்றானோ அவன் ஷைத்தானுடைய தீண்டுதலால் பாதிக்கப்பட்டவனை போலத்தான் எழுவான். ஷைத்தானுடைய தீண்டுதலினால் பாதிக்கப்பட்டிருக்கான் ஒருத்தன், அவன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி தான் வட்டி திங்கிறவனும் இருப்பான் அப்படிங்கிற வாசம் வருது. ஷைத்தானால் தீண்டுவதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு இலக்கியமான ஒரு சொல்லு. மஸ்ஸுன்னு வருதுல்ல, ஷைத்தான் தீண்டுதல்ண்டு, அந்த தீண்டுதல்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்கள மென்டலாக்கி விட்டுரு. ஷைத்தான் பைத்தியம் முடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஷைத்தான் முடிச்சிருச்சுலாம் சொல்கிறாங்கல்ல. ஷைத்தான் பிடிச்சிருச்சுன்னா வழக்கத்தில், மக்கள் வழக்கத்தில் சொல்கிறாங்கல்ல, ஷைத்தானை பிடிச்சிருக்கிறான். ஷைத்தான் பிடிச்சாங்கிறதுக்கு அர்த்தமே எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், மெண்டலானவனுக்கு சொல்லுவாங்க. ஷைத்தான் பிடிச்சவன் பேய் பிசாசு, பேய் பிடிச்சவன், ஷைத்தான் பிடிச்சவன் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ அதனால் ஷைத்தான் பிடிக்குதல் என்கிற ஒரு அர்த்தத்தை ஷைத்தான் போய் ஒருத்தனை பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் பைத்தியமாக்குறான்னு அர்த்தம். இப்போ ஷைத்தான் தான் பைத்தியமாக்குறானா? ஒருத்தன் பைத்தியமாகுறான்னு சொன்னால் அந்த வேலையை ஷைத்தான் செய்வானா? ஷைத்தான் இங்கே சேர்க்கப்பட்டு இருக்கிறது. எப்படி வருது? எத்தஹப்பத்துஹு ஷைத்தான் மினல் மஸ், ஷைத்தானுடைய தீண்டுதலினால் பிடிக்கப்பட்டானே அவனை போலத்தான் எழுந்திருப்பான்னு வருகிறது. வட்டி வாங்குறவன் ஷைத்தான் பிடிச்ச ஆள் மாதிரி வருவான். ஷைத்தான் பிடிச்ச ஆளுங்கிறது எதுக்கு சொல்லப்படுறது? மெண்டலுக்கு சொல்லப்படுறது. ஷைத்தான் நம்மளை பிடிச்சிடறான்டா பைத்தியமாக்குறது. அப்போ ஷைத்தான் நம்மளை பிடிச்சி பைத்தியம் ஆக்குவானா? இந்த வசனத்தின்படி ஆக்குவாங்கிற மாதிரி தெரிகிறது. ஆனால் அப்படி ஆக்க மாட்டான். ஏன் ஆக்க மாட்டான்னு சொன்னால், ஷைத்தானுடைய இலக்கு என்ன? மனிதனை வழிகெடுக்கிறது. சரியா? ஷைத்தான் என்ற இலக்கு என்ன? மனிதனை வழிகெடுக்கிறது. வழிகெடுத்து அவனை நரகத்துக்குரிய ஆளை ஆக்குறது தான் ஷைத்தானுடைய, அவனை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு வாங்கிய வேலை. அதுதான் என்ன வேலை? எல்லாத்தையும் கெடுத்து நரகவாசி ஆக்குவேங்கிறத அவன் கேட்டு வந்தான். இப்போ நரகவாசி ஆக்கிறதா இருந்தால் ஒரு மனிதனை ஷைத்தான் பைத்தியம் ஆக்கிட்டான்னு வைங்க, நரகவாசி ஆக்க முடியுமா? பைத்தியத்துக்கு நரகம் கிடையாது. ஒரு மனிதனை எல்லாம் தண்டிப்பதாக இருந்தால் அவன் சுய நினைவோட உணர்வோடு இருந்தவனைத்தான் நல்லா தண்டிப்பான். மெண்டலை தண்டிக்க மாட்டான் நல்லா. இப்போ ஷைத்தான் ஒரு மனுஷனை பிடிச்சி கிறுக்கனாக்கி விட்டுறான்.
அதாவது சைத்தான் பிடிச்சிட்டான்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் அந்த பேய் பிடிச்சிச்சு சைத்தான் பிடிச்சின்னு பைத்தியக்காரங்களுக்கு என்ன பேர் சொல்கிறோம் ஊர் உலகத்தில்? சைத்தான் பிடிச்சிட்டாங்கிறீங்க. சைத்தான் தான் அதை செய்கிறானா இருந்தால் அப்போ சைத்தான் வந்து அவன் டியூட்டிக்கு மாற்றமாவில் செய்கிறான்னு வருது. ஏன் ஒருத்தனை பிடிச்சி கிறுக்கனாக்கி விட்டான்னு சொன்னால் அவனுக்கு நரகத்துக்கு போக மாட்டான். அவன் ஒருத்தனை கிறுக்கனாக்கிட்டீங்க, கிறுக்கனான பிறகு அவன் 10 பேரை கொலை பண்ணி போடுறான், அவனுக்கு தண்டனை இருக்கா? இல்லை. அவன் கிறுக்கனான பிறகு என்ன செய்கிறான்? கல்லை விட்டு எரிஞ்சு மண்டையை உடைச்சி போடுறான், அவனுக்கு உலகத்துலேயும் தண்டனை கிடையாது, ஆகிரத்துலையும் தண்டனை கிடையாது. அப்போ ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு இந்த பைத்தியம் ஏற்படுது என்பது ஷைத்தான் தான் பைத்தியத்தை ஏற்படுத்தினான் என்பதாக இருக்குமையானால் ஷைத்தானுடைய வேலை என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மாற்றமாக செய்கிறான். இப்போ ஷைத்தான் வேலை என்னன்னு பாருங்கள். உதாரணமாக ஷைத்தானுடைய வேலை என்னன்னு கேட்டால், அதாவது இது வந்து 4வது சூறாவில் 120வது வசனத்தில் வருகிறது. என்ன வருது அந்த வசனத்தை பாருங்கள். அதாவது என்ன செய்கிறான்னா, அவன் காலை ஷைத்தான் சொல்கிறான், அல்லாட்ட சொல்கிறான், டேய் வெளியே போடான்னு அல்லாஹ் வந்து விரட்டுவான்ல ஷைத்தானை. அப்போ அவன் சொல்லுகிறான், லத்தஹிதன்ன மின் இபாதிக்க நசீபன் மஃப்ரூலா, உனது அடியார்கள்ட்டேருந்து ஒரு பெரும் தொகையினரை நான் வந்து வென்றெடுப்பேன். உல உலில் அன்னகும் அவங்கள வழிகெடுப்பேன். உளவு மன்னி அன்னகும் அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவேன். உல ஆமுர் அன்னகும் அவங்களுக்கு தீய கட்டளைகளை போடுவேன். புலை பத்திக்குன்னு ஆதான அண்ணாமி கால்நடைகளுடைய காதுகளை அவங்க அறுப்பாங்க. பல ஆமுரன்னகும் மேலும் அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். புலை கையுருன்ன ஹல்கல்லா, அல்லாஹ் படைத்த கோலத்தை மாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்னு கேட்டால் ஷைத்தான் அல்லாட்ட கேட்குறான். மேலும் எய்துகும், ஷைத்தான் உங்களுக்கு வாக்களிக்கிறான். ஒய் மன்னியும் உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுகிறான். ஒமா எய்துகும் ஷைத்தான் இல்லா குரூரா, மோசடியை தவிர வேறு வாக்கு அவன் அளிப்பது இல்லை, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நல்லா சொல்கிறான். இப்போ ஷைத்தானுடைய வேலை என்ன? நம்மளை வந்து கெட்ட காரியத்தை செய்ய வைத்து நரகவாசி ஆக்கிறது தான் அவனுடைய வேலைன்னு தெரியுதா? 4:119 120 தெரிகிறது. அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால் இன்னொரு வசனத்தில் அல்லாட்ட சொல்கிறான், ஃபபிமா அகுவைத்தனி, இறைவா நீ என்னை வந்து வழிகெடுத்த காரணத்தினால் லகூதன் அலகும் சிராத்தக்கள் முஸ்தகீம், அவர்களை கெடுப்பதற்காக உன்னுடைய நேரான பாதையில் போய் உட்கார்ந்துக்கிறவன். சும்மல ஆத்தி என்னகும் மின்பைன் ஐதீகமின் ஹல்ஃபிஹிமன் ஐமானிகும் வான் ஷமாயிலிகும், அவங்களுடைய முன்புறமாகவும் பின்புறமாகவும் வடப்புறமாகவும் இடப்புறமாகவும் அவங்கள்ட்ட நான் செல்வேன். ஒலா தஜித் அக்தரகும் ஷாக்கிரீன், அவங்கள அதிகமான பேரை நன்றி செலுத்தக்கூடியவரை நீ காண மாட்டாய். உனக்கு சுத்தாமல் ஆக்கிறதுக்காக வேண்டி அடியார்களுடைய முன்னாடியும் போவேன், பின்னாடியும் போவேன், வலப்புறம் வருவேன், இடப்புறம் வருவேன், வந்து கெடுத்துருவேன். அவங்கெல்லாம் நன்றி கெட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு இப்லீஸ் சொன்னான் என்று 7:17 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தில் இது ஒரு விஷயம். அப்போ அதனால் என்ன விளங்கிறோம்னு கேட்டால், ஷைத்தானுடைய வேலை வந்து நம்மளை வழிகெடுக்கிறது. இப்போ ஒருத்தனுக்கு கிறுக்கன் ஆகிட்டான்னு வைங்க, அந்த கிறுக்கனாகிறதை வந்து நம்ம வழக்கத்தில் என்ன சொல்லுவோம்னு கேட்டால், ஷைத்தான் இப்படி ஆக்கிட்டான்னு சொல்லுவோம். ஷைத்தான் அப்படி ஆக்குவானா சொல்லுவோம். ஷைத்தானால் பிடிக்கப்பட்டுட்டான்னு சொல்கிற வழக்கத்தில் சொல்கிறோமே தவிர அதனுடைய நேரடி அர்த்தத்தில் சொல்லுகிறோம். நேரடி அர்த்தத்தில் சொன்னீங்கன்னா இதெல்லாம் மறுக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ ஷைத்தான் அம்புட்டு வரையும் கிறுக்கனாகிட்டான்னு வைங்க, ஒருத்தன் நரகத்துக்கு போக மாட்டோம். பூமியில் உள்ள அத்தனை வரையும் எல்லாம் வந்து என்ன செய்யறான், பைத்தியக்காரனாக்கி விட்டான். எவனாச்சும் நரகத்துக்கு போவானா? பைத்தியக்காரனுக்கு தான் கேள்வி கிடையாது. பைத்தியக்காரங்க சிறுவர்களுக்கெல்லாம் என்ன கிடையாது, கேள்வி தூக்கத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் கேள்வி கிடையாதுன்னு இருக்கிறது. அப்போ கேள்விகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற வேலையை ஷைத்தான் செய்வானா? அப்போ ஷைத்தான் வந்து வழிகெடுத்து நம்ம நரகத்துக்கு கொண்டு போனால் தான் அவன் லட்சியத்தில் ஜெயிக்க முடியும். அவன் நம்ம எல்லோரும் கிறுக்கனாக்கி விட்டான்னு சொன்னால் நம்மளை வந்து நரகத்துக்கு போகிறது தடுத்துறான். இப்போ நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம். நரகத்துக்கு போகாமல் இருக்கிற வேலையை ஷைத்தான் செய்வானா? செய்ய மாட்டான். ஆனாலும் என்ன செய்யப்படுது, அந்த அவன் கிறுக்கன் பைத்தியக்காரங்களை பற்றி பேசும் பொழுது ஷைத்தானால் பிடிக்கப்பட்டான்னு சொல்லப்படுது. அப்போ நேரடி அர்த்தத்தில் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், வேறு அர்த்தம் தான் கொடுக்கணும் என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கிறணும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, அவங்களுக்கு கடுமையான நோய்வாய்ப்பட்டாங்க, பயங்கரமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாருங்க. அவங்களே என்ன செய்வாங்கன்னு அல்லாட்ட வந்து, இன்னி மசனிய ஷைத்தான், அல்லாஹ் என்னை ஷைத்தான் பிடிச்சு விட்டான், பின் நுசுபின் அதாப், பெரிய கஷ்டத்தினாலையும் அதாபை கொண்டு என்னை பிடிக்கிறான், ஷைத்தான் அந்த மாதிரி என்னை பண்ணுறானேங்கிறார்.
சைத்தான் இதெல்லாம் பண்ணுறான். அந்த கஷ்டம் வேதனையெல்லாம் கொடுக்குறது அவன் உள்ளத்தில் நுழைஞ்சு வழிகெடுக்கிறது அவனுடைய வேலையை தவிர நோயாளி ஆக்குற வேலையா? நோயாளி ஆக்குற வேலை அதெல்லாம் அல்லாவுடைய தனி டிபார்ட்மெண்ட்டு. அப்போ நோயாளியும் வேதனையும் கொடுக்கறது இப்லீஸ் செய்யவே இல்லை. ஆனால் ஐயூப் என்ன செய்கிறாங்க, நல்லா தான் செஞ்சுருக்கிறான், அல்லாவோட சேர்த்தா அது கொஞ்சம் நல்லா இருக்காத, மரியாதையாக இருக்காதுங்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னா, இறைவா சைத்தான் என்னை ரொம்ப சோதிக்கிறானே அப்படிங்கிறாரு. சைத்தான் அந்த வேலையை செய்ய மாட்டான். அப்போ ஆனால் சைத்தானோட நம்ம சேர்த்து பேசுகிற வழக்கம் இருக்குது. கெட்ட விஷயங்களை சைத்தானோட ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அந்த ஐயூப் நபியும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருக்குறாங்க. அதனால் அந்த சைத்தானால் தீண்டுதல் என்பதனுடைய முழுமையான அர்த்தத்தை விளங்கி கொண்ட பிறகு நம்ம என்ன செய்யணும், அந்த வட்டியை பற்றி சொல்லக்கூடிய வசனத்துக்கு வரணும். இன்ஷா அல்லாஹ் அது குறித்த விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.